வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சி நடத்தின தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம டாபிக் வைஸாக பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி டாப்பிக்கில் லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சியில் அவங்க கேட்ட கொஷின்ஸை ஒரு 10 கேள்வியாக பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 44 கேள்விகள் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ஸில். அதுவும் எல்லா கேள்வியும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுக்குமே நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்ல போகிறது கிடையாது. ஃபார்முலா இல்லாமல் எப்படி எளிமையாக பண்ணுறது, கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஃபார்முலா நிறைய இருக்குது, பெருக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான கவலை எதுவுமே வேண்டாம். நான் சொல்லக்கூடிய சில சின்ன சின்ன ஐடியாஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 30 செகண்டுக்குள்ளாடியே அவங்க கேட்குற கூட்டு வட்டி கொஷினுக்கான ஆன்சரை உங்களால் எளிமையாக போட முடியும். அதுக்கான ட்ரிக்ஸை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட்டு வட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமான டாப்பிக்காகவே உங்களுக்கு இருக்காது. இதில் பாருங்கள், முதல் கேள்வி, ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவு? நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற வீடியோவில் எல்லா கொஷின்ஸுமே எத்தனை ஆண்டுகளை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ஆண்டுகளை பேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் பாருங்கள். முதல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 4%. அப்போ 4%னா என்ன அர்த்தம்? 4/100. கரெக்டாக? கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு நாள் 4, 25 நாள் 100, 1/25. கரெக்டாக? என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற 25 அப்படிங்கிறது அசல், மேலே இருக்கிற 1 அப்படிங்கிறது வட்டி. இப்போ இங்கே பாருங்கள், பிங்கிறது அசல், ஏங்கிறது மொத்த தொகை. நம்ம எல்லா கேள்விக்கும் இந்த 2 விஷயத்தை வச்சு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். பி அசல் எவ்வளோ சொன்னோம்? 25. ஏங்கிறது மொத்த தொகை. மொத்த தொகைனா அசல் வட்டி ரெண்டுத்தையும் கூட்டுவோம். அப்போ 25 + 1 என்னவாயிடுது அப்படின்னா 26 ஆகிடுது. ரைட்டா? இது நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம். நம்ம பார்க்க போகிற எல்லா கேள்விக்கும் ஃபஸ்ட்டு இதை தான் செய்ய போகிறோம். அதாவது அவங்க கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை சிம்பிளை பண்ண போகிறோம். இதில் கீழே இருக்கிறது பி அசல், மேலே இருக்கிறது ஐ வட்டி. நாம் எழுதும்போது மொத்த தொகையை எழுத போகிறோம். அவங்க மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா வட்டி கேட்குறாங்க, எப்படி கெடுத்தாலும் மொத்த தொகையை எழுதிட்டு தான் நம்ம வட்டிக்கு வர போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ 25, இது 26 ஆச்சா? 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள்னு சொல்லியிருக்கிறதால இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 625, 26 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 676. கரெக்டாக? இப்போது அவங்க அமௌண்ட்டு எவ்வளோவா ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, 2028. அதாவது மொத்த தொகையை சொல்லிட்டாங்க. நம்மள அசல் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இதுக்கு என்ன அர்த்தம்னா, அசல் 625 பங்கு, மொத்த தொகை 676 பங்கு. அப்போது இந்த 676 பங்கு அப்படிங்கிறது 2028. நமக்கு தேவை அசல். அசல் 625 பங்கு என்னென்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே சதவீதத்தில் சொன்னது மாதிரி தான். இப்போ பாருங்கள், 2028ங்கிறது மொத்த தொகை. அப்போ 2028/676 இன்ட்டு நமக்கு தேவை அசல். ஸோ 625. ஒருவேளை இதே கேள்வியை மாற்றி இங்கே அசல் சொல்லிவிட்டு மொத்த தொகை என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல மாற்றி எழுதிட்டுருப்போம். நம்ம புரியுதா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக முதல்ல இவ்வளோ ஸ்லோவாக சொல்லிட்டுருக்கேன் சார். இதோட நான் ஃபார்முலாவிலே போட்டுருவேனே அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்காக இந்த கொஷின் நம்ம இவ்வளோ டைம் எடுத்து சொல்லிட்டுருக்கோம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள், இந்த டாப்பிக்கை முடிக்கிறப்ப 30 - 50 செகண்டுக்குள்ளாடி நீங்கள் ஆன்சர் சொல்கிற அளவுக்கு தெளிவாயிட்டிருப்பீங்க. இப்போ இந்த 2028 676 கேன்சல் பண்ண முடியுமா சார்னா நிச்சயமாக பண்ணுறது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், 3 2 6, 3 2 6, மீதி 1, 8 2 16. இங்கே அடிச்சிங்கன்னா 5 2 20, 1 2 2, 4 2 8. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு, 1 2 2, மீதி 1, 6 2 12, மீதி 1, 9 2 18. இங்கே அடிச்சிங்க அப்படின்னா அங்கே எழுத இடம்ன்றதால் இங்கே எழுதுகிறேன். I 2 10, 1 வராது, 0, 7 2 14, 169. 13ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 13 13, 169. இங்கே அடிச்சிங்கன்னா 13 39, மீதி 11, 9 13, 117. 1 13 13, 13 39. மீதி என்ன நம்பர் நிற்குது? 3 × 625. 3 625 பெருக்கணும் அப்படின்னா பெருக்கி பாருங்கள், 1875 வரும். மெத்தடாக போடும்போது உங்களுக்கு இன்னுமே நம்பர்ஸ் எல்லாம் பெருசாகும். இந்த கேள்வி கூட பரவாயில்ல, இன்னும் பெரிய பெரிய கேள்வியெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். அதெல்லாம் வரும்போது நீங்கள் ஃபார்முலாவாக போடும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் 1875, ஆப்ஷன் சி. புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த சில கொஷின்ஸ் சொல்ல போகிறோம். அப்போ இன்னும் கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். சரிங்களா?
அடுத்ததாக ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் 10% கூட்டு வட்டி வீதம் கூடுதல் ரூபாய் 6050 ஆகிறது எனில் அசலை காண்க. இதுவும் அதே மாடல் பாருங்கள். 10%, இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 10%னா 10/100 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா 0 0 கேன்சல் ஆகிட்டா என்ன கிடைக்குது? 1/10. நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை இதுதான். அடுத்ததாக பி எவ்வளோ, ஏ எவ்வளோன்னு எழுதுகிறோம். கீழே இருக்கிறது தான் பிரின்சிபல் 10. ஏங்கிறது மொத்த தொகை 10 + 1 11. எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுகள். நீங்கள் கவனிக்க வேண்டியது இதெல்லாம் தான். நான் இன்றைக்கி சொல்ல போகிறது எல்லாமே 2 ஆண்டுகளை வச்சு தான் சொல்ல போகிறேன். அப்போ பாருங்கள், 10 ஸ்கொயர், இங்கே 11 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணோன்னா 100, 11 ஸ்கொயர் பண்ணோன்னா 121. அதாவது மொத்த தொகை 121 பங்கு, அசல் 100 பங்கு. அவங்க கொடுத்துருக்கிறது மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூடுதல் இவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு. அப்போது 6050 அப்படிங்கிறது 121 பங்கு. ஸோ டிவைடட் பை 121. நமக்கு தேவை அசல். அப்போ இன்ட்டு 100. கேன்சல் பண்ண முடியுமானா நிச்சயமாக பண்ண முடியும். பாருங்கள், 11 11 121. இங்கே பாருங்கள், I11 55, மீதி 5, I11 55, இந்த 0 அப்படியே வந்துடும். ஓர் 11 11, I11 55 0. அப்போ 50 × 100 என்ன வரும் அப்படின்னா 5000. முடிஞ்சிச்சு பாருங்கள். நீங்கள் வேணால் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக உங்களுக்கு எடுக்குதுன்ட்டு. அது நீங்கள் அதனுடைய ஸ்கொயர்னு பார்க்கணும், அது மாற்றணும், கேன்சல் பண்ணுறதெல்லாம் பெரிய வேலையாக இருக்கும். இது ரொம்ப 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 ஈஸியாக முடிஞ்சிடும். புரியுதுங்களாமா? அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. இந்த கேள்வி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், இன்றைக்கி பார்த்த முதல் கேள்வி கரெக்டாக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. திரும்பவும் வேறு ஒரு எக்ஸாமில் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது 2023 கேட்ட ஒரு 22 23 எக்ஸாம் நடந்தது இல்லையா? அது எல்லாத்துலேயும் கேட்டது தான் கம்பைல் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்த முதல் கேள்வி அடுத்து இன்னொரு எக்ஸாமில் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். சரிங்களா? நம்ம அங்கே பார்த்ததே உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக 4வது கேள்வி. எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 5625 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 6084 மாறும்? இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த 2 கேள்விகளில் வட்டி வீதத்தை சொல்லிவிட்டு அசல் என்னன்னு கேட்டிருந்தோம். இங்கே அசலையும் கொடுத்துட்டு மொத்த தொகையும் கொடுத்துட்டு ஏன் இந்த கேள்வி இங்கே எடுத்திருக்கேன்னா மெயின் திங் இதில் இந்த 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் பாருங்கள், வழக்கம் போல் இங்கே பி, இங்கே ஏன்னு எடுப்போம். கரெக்டாக? இங்கே 2 வருஷம்னதால் இங்கே இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ண போகிறோம். சரியா? அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5625. மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6084. ஒன்றும் இல்லை, இப்போ 5025 எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. 5625ங்கிறது 75ஓட ஸ்கொயர். 7 8 56. எப்படி சார் டக்குன்னு பார்த்தோன்னே 75ஓட ஸ்கொயர்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம் போது அதுக்கு ஒரு தனியாக 20-30 வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஷேப்ஸ் எப்படி சொல்கிறதுன்றதுக்கு, ஒரு நம்பரை எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறதுக்குன்றதுலாம். அதில் நம்ம 5 ஸ்கொயருக்கு ஈஸியாக ட்ரிக் போட்டிருக்கோம். நான் வேணால் அந்த லிங்கை கீழே தரேன் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களால் டக்குன்னு சொல்ல முடியும். அப்போ இது 75ஓட ஸ்கொயர் 6084. இப்போ சப்போஸ் இது 80 வருது அப்படின்னா 8 8 64, 6400க்கு மேலே வந்திருக்கும். இது அப்போ அதை விட கம்மி தான். கடைசியாக 4ன்னு முடியுது. ஆனால் 75 விட அதிகம். அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா 78 ஸ்கொயராக இருக்கும். ஏன்னா 8 ஸ்கொயர் 64ன்னு வருது பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், பிரின்சிபல் ஞாபகா போனக்கு 2 கேள்வியில் சொன்னது பையில் எழுதுகிறோன்னா அந்த விகிதத்தை நம்ம சுருக்கும்போது எது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 சுருக்கும்போது கீழே இருக்கிறது பிரின்சிபல், மேலே இருக்கிறது வட்டி. இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. அப்போது இங்கே மொத்த தொகை 78. மேலே என்ன நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 78 கிடைக்கும்? 3 போட்டோன்னா பாருங்கள், பி 75, இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர 78 இங்கே வந்துருச்சு. பர்சன்டேஜ் அப்படிங்கிறதால இன்ட்டு போட்டு 100 போடுறோம். அப்போ பாருங்கள், 25 75, 4 25 100, 1 3 3, 1 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 4%. ஆப்ஷன் சி. நம்ம வேறு டாப்பிக்காக சொன்னது அந்த அசல் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனால் அதை யூஸ் பண்ணி உங்களால் என்னவும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னா வட்டி விதத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஐடியா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம் பாருங்களேன். அப்போ ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா ஒரு ஐடியா யூஸ் பண்ணி எல்லா கேள்வியும் போட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஐடியா தான் இப்போ நம்ம சொன்னது. சரியா? 5வது கேள்வி. கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 5625 அசல் ரூபாய் 6084 தருமானால் ஓர் ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்ன?
எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இப்போ பார்த்தா 4வது கேள்வி. அதே கேள்வி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் தெரியாமல் எடுத்த கேள்வியை காப்பி பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை கவனிச்சிங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த கேள்வியில் அவங்க ஆப்ஷன் சி வச்சுருக்காங்களா, இந்த கேள்வியில் ஆப்ஷன் ஏவில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ புரிஞ்சிக்க முடியுதா? ரெண்டும் வேறு கொஸ்டின் பேப்பர் தான், ஆப்ஷன்ஸ் வேறு வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே 2, 2.08, இங்கே 6, 8லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ வேறு 2 எக்ஸாமில் நடந்த கொஷின்ஸ் தான் இது. கேட்ட கேள்வியை ரிப்பீட்டடாக திரும்பவும் கூட இதே கேள்வி வரலாம், வராதுன்னெலாம் கிடையாது பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. 6வது கேள்வி. ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. இது 2.5 வருஷம் சொல்லியிருக்காங்களே, இதை ஏன் சார் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல 2 வருஷத்துக்கே கண்டுபிடிப்போம். எத்தனை பர்சன்டேஜ்? 10%. 10%னா 10/100 கேன்சல் பண்ணால் 1/10. திரும்ப இந்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது நீங்களே டக்குன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. இங்கே பி, இங்கே ஏ. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 10. மொத்த தொகைன்றது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது. 10ஐயும் 1ஐயும் சேர்த்தா 11. சப்போஸ் இது 2.5 வருஷம் இல்லாமல் 2 வருஷமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அதே வேலையை செய்யுங்க. 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 11 ஸ்கொயர் பண்ணால் 121. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்களேன், 4000 அசலுக்கு அசல் கொடுத்துட்டாங்க. அப்போது அசல் எவ்வளோ நமக்கு வச்சுருக்கோம்? 100. அப்போ 4000 அப்படிங்கிறது 100 பங்கு. நமக்கு மொத்த தொகை வேணும் அப்படின்னா 121 பங்கு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் வட்டி மட்டும் வேணும்னா 121 கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா இது அசல், இது மொத்த தொகை 121. அப்போ வட்டி மட்டும் தேவை அப்படின்னா எத்தனை பங்கு ஆகும்? 21 பங்கு ஆகும். புரியுதான்னு பாருங்கள். 100 ரூபா அசல், 121 ரூபா மொத்தம். நமக்கு இங்கே வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க, கிடைக்கும் கூட்டு வட்டியை. அப்போ வட்டி மட்டும் வேணும்னா 21 பங்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 40 × 21 அப்படின்னா 0, 1 நாள் 4, 2 நாள் 8, 840. ஆனால் ஆன்சர் அங்கே 840 இல்லையே சார்னா போருங்க. நம்ம எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 வருஷத்துக்கு தான். கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது 2.5 வருஷத்துக்கு. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். 6 மாதத்துக்கு தேவை அப்படின்னா என்னவாயிடும் அப்படின்னா வட்டி, அந்த வட்டி வீதம் பாதியாக குறைஞ்சிடும். அதாவது 10%ங்கிறது 5%ஆக மாறிடும். கரெக்டாக? ஏன்னா 6 மாதத்துக்கு தான். அப்போ 4000ல் 5%. இப்போ மீதி இருக்கிற 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். 2 வருஷத்துக்குன்னு கேட்டால் 840 முடிஞ்சிடுச்சு. நம்ம அந்த அரை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 4000ல் 10%னா 400, 5% அப்படின்னா 200. அப்போ 840 ஒரு 200, 1040 ஆகுதே சார்னா இங்கே பாருங்கள். இது ஒரு 400, அதில் பாதி 200. கரெக்டாக? அப்போ இது கூட ஒரு 200 சேர்க்குறோம் அப்படின்னா 1040 ஆகுது. அடுத்ததாக இந்த 840 ரூபாய்க்கு 5% கண்டுபிடிக்கணும்ல, ஏன்னா இந்த வட்டிக்கும் சேர்த்தானே வட்டி போடுறோம் கூட்டு வட்டியில். அப்போ 10%னா 84, 5% அப்படின்னா 42, 200 ஒரு 42 சேர்த்தோம் அப்படின்னா 242. ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 8 2 10, 1082. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. புரிஞ்சுக்க முடியுதா? அது 2.5 வருஷம் வர்றதால கொஞ்சம் வேலை வாங்குதுமா, வேறு எதுவும் கிடையாது. அதுவும் கூட ஏன் எடுத்தேன் இந்த கொஸ்டின்னா 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறீங்க. அந்த அரை வருஷத்துக்கு சேர்த்து என்ன பண்ண போகிறீங்கன்னா அரைன்றதால இந்த வட்டி விகிதத்தை பாதி ஆகிட்டு இந்த 4000க்கு 5% கண்டுபிடிக்கிறீங்க, நமக்கு கிடைச்ச 840க்கு 5% கண்டுபிடிக்கிறீங்க. அது மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? மெத்தடாக போடுறீங்கன்னா இதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா, இது வரைக்கும் போட்டதுக்கெல்லாம் வேறு ஃபார்முலா, இதுக்கு வேறு ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இங்கே அந்த அவசியம் கிடையாது. பாருங்கள், 7வது கேள்வி. வெறும் இந்த மாதிரி அவங்க அசல் வட்டிலாம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் சம்மு கூட நம்மளால் இதை போட முடியும். இதை பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க. அப்போ இங்கே எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா அதே வேலை தான், மறுபடியும் 6%. 6%னா 6/100 சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 3 2 6 I 2 10 50. ஸோ அங்கே எடுத்த மாதிரியே தான் எடுக்கிறோம். PA கரெக்டாக? P வந்து கீழே இருக்கிறது 50, ஏங்கிறது மொத்தம். அப்போ 53 சேர்த்தோன்னா 53 மொத்தம் தான் எடுக்கணும். எடுக்கும்போது இதுவும் எடுக்கக்கூடாது, வட்டி எடுக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருஷம். எப்படி 2 வருஷம்? இது 2018, இது 2016. அப்போ 2 வருஷன்றதால ஸ்கொயர் பண்ணுறோம். 50 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2500. அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 53 ஸ்கொயர் பண்ணுறோம். 53 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா
53 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2809 கரெக்டாக. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018, அதாவது மொத்தம் 2016 தான் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிறது 2018. 2018 கொடுத்துருக்கிறது இந்த மக்கள் தொகை. ஸோ மொத்தம் கொடுத்துட்டாங்க, அசல் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தமாகுது கரெக்டாக, 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பாருங்கள், இந்த 2,38,765 அப்படிங்கிறது எத்தனை பங்குன்னா இந்த மொத்தம் 2809 பங்கு. நமக்கு என்ன தேவை அப்படின்னா அசல் இந்த 2500 பங்கு தேவை. சரிங்களா? ஆன்சர் நீங்கள் இப்படி கூட ஈஸியாக முடிவு பண்ணலாம். எப்படி இருந்தாலும் இது முழுசாக கேன்சல் ஆகிட போகுது. இங்கே வர நம்பரை கொண்டு வந்து 2500 கூட பெருக்கிறப்ப கடைசியாக 2 0 வரும். ஆப்ஷன் ஏவில் 2 0 இல்லை, ஆப்ஷன் பியில் 2 0 இல்லை, சிலையும் டிலையும் தான் இருக்குன்றதால அது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான்ற முடிவுக்கு நம்ம முதல்லையே வந்துட முடியும். சரியா? ஓகே, இருந்தாலும் இங்கே பார்க்கலாம். 2809 இங்கே நல்லா பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் நம்ம 100 முறை வரணும்னா இங்கே 2,80,000 இருந்திருக்கணும். 100 விட கம்மியாக இருக்குது. கடைசியாக 5 முடியுது. ஸோ நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா இது 85 முறை வரும். ஏன்னா லாஸ்ட்டாக 5 முடியறதால இங்கே 9 பாருங்களேன், 9 5 45, கடைசியாக 5 தான் முடியணும். 95 முறை போடுறோன்னா 2,80,000 2,30,000 கரெக்டாக. டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா 85 முறை வரும். அடித்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த வாய்ப்பாட்லையும் அடிக்க முடியாது. நீங்கள் இப்படி யோசிச்சு வேணால் அடிக்கலாம். இப்போ 85ஐயும் 2500ஐயும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 2,12,500 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கேன்சலேஷன் இந்த இதில் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களாமா? இது 7வது கேள்வி. ஸோ இந்த 7 கேள்வியோட இந்த வீடியோ இருக்கட்டும். இது வரைக்கும் ஒரு வாட்டி திரும்பவும் கூட ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா 10 கேள்வி அப்படிங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக போனால் கூட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த 7 கேள்விகளை திரும்பவும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம இதோடைய தொடர்ச்சியை சொல்லும் போதும் இதே மாதிரி 2 வருஷத்தை வச்சு இன்னும் ஏகப்பட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ஐடியா வச்சு தான் 40 கேள்விகளில் 20-22 கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்தை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்கன்றதால இதே கொஷின் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ உங்களால் இன்னுமே எளிமையாக பண்ணுற முடியும் இதே கொஷின்ஸ் வந்துச்சுன்னா. சரிங்களா? இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.